சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட முதல் வாரமே கனிஷ்க் அப்படிங்கிற பையன் ஒட்டுமொத்த மக்களின் மனதையும் வென்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள்லாம் மைஸ்லிருந்து போய் அந்த பையனை பாராட்டியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ஓட மெகா ஆடிஷன்லாம் முடிஞ்சு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு வாரத்தில் கனிஷ்க் அப்படிங்கிற பையன் கலந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாரு. குறிப்பா அவர் மற்ற கிட்ஸ் மாதிரி நார்மலாக அந்த பாடலை மட்டும் பாடாம அந்த ஒரு பாடலை ரொம்பவே ஃபன்னான வேலை டெலிவரி பண்றாரு. அதே நேரம் ஏகப்பட்ட வாத்தியங்கள் வாசிச்சு வந்து அவர் டெலிவரி பண்றாரு. இது யாரும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பிரபல காமெடியன் அண்ட் சிங்கரான அலெக்சாண்டர் பாபு இருக்கார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு, பாட்டு பாடிக்கிட்டே அத ஃபன்னா பாடுவாரு. அவர்கிட்ட இருக்க வாத்தியங்கள வாசிக்கவும் செய்வாரு. அதையே தான் இந்த ஒரு பையனும் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்குள்ள இந்த பையனுக்கு இப்படி ஒரு அபார திறமை இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எஸ்பிபி சரண் அவர்கள், "கனிஷ்க் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டடா. இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பிரில்லியன்ட்டா தங்கம் நீ. இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணுவ அப்படின்னு கண்டிப்பா நான் நினைச்சே பார்க்கல. ஆனா நல்லா பாடுவ நீ அப்படிங்கிறது தெரியும். அதே நேரம் காமெடி இந்த மாதிரி வாத்தியங்கள் வாசிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு திறமை வேணும். அந்த ஒரு திறமை உன்கிட்ட இருக்கு. கண்டிப்பா நீ இந்த சீசன்ல மிகப்பெரிய ஒரு ஆளா வருவடா" அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா அந்த ஒரு பையனை வந்து பாராட்டியிருந்தாரு. மேலும் அந்த ஒரு பையனை அவரோட டீமுக்கு எடுத்துக்க தான் ட்ரை பண்ணியிருந்தாரு. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மோகன் மேம் டீமுக்கு போயிட்டாங்க. இருந்தாலுமே அந்த பையனோட திறமைய அவ்வளோ மெச்சி சூப்பரா பேசியிருந்தாரு. உண்மையிலேயே சரிகமபா மேடையில வந்துட்டு அதுவும் குறிப்பா இந்த ஒரு ரவுண்ட் அது வந்து பாட்டு பாடுற ரவுண்ட் தான். ஆனா அத இந்த மாதிரியும் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு குடுத்திருக்க விதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே கணேஷ் அவர்கள இருக்க மத்தவங்கள்ட்ட இருந்து கொஞ்சமா தனித்துவமா காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தனித்துவத்த வச்சு கனிஷ்க் அவர்கள் அடுத்த ரவுண்டுக்கு இதே மாதிரி போவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி பாடி அவர் ஃபைனல்ஸ் போவாரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகை காஜல் அகர்வால் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்தியன் 3 படத்துல நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏகப்பட்ட விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சினிமா ஹீரோயின்ஸ் வெளியில இருந்து பார்க்க ரொம்பவே சூப்பரா இருப்பாங்க. அவங்க ஹேப்பியா இருக்க மாரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ள நெறைய கஷ்டங்கள் இருக்கு. முன்னெல்லாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சினிமால நடிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப கல்யாணம் ஆகி குழந்தையே பொறந்தாலும் சினிமால நடிக்க வராங்க. ஏன் பிரெக்னன்ட்டா இருக்கப்போ கூட நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் நானும் இந்தியன் 3 படத்துல சைன் பண்ணும்போது, எனக்கு குழந்தை பிறந்து 2 மாசம் தான் ஆகியிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டைம்ல அந்த படத்துல குதிரை ஏறணும், கார்டியோ பயிற்சி இருக்கு. இந்த மாரி நெறைய இருந்துச்சு. என் இத்தன வருஷ சினிமா வாழ்க்கையில அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம் தான் என் வாழ்க்கையில மிக மோசமான நாட்கள் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன். உண்மையிலேயே அதை என்னால மறக்கவே முடியாது. சங்கர் சாரும், கமல் சாரும் என்ன நிலைமைய புரிஞ்சுகிட்டு டேட்ஸ் மாத்த ட்ரை பண்ணாங்க. பட் படத்தோட பட்ஜெட்டின் காரணமா அது மாத்த முடியல. அந்த வலியோட தான் நான் இந்தியன் 3 நடிச்சு குடுத்திருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு.